கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட அநேக விதமான வியாதிகள், அநேக விதமான போராட்டங்கள் மத்தியில் தேவனை தெரிந்து கொண்ட அநேகர் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, தேவன் நம்மளை ஆதாம் ஏவாளை படைக்கும்போது ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். நமக்கு நார்மலான காற்று நம்மளை சுற்றி எப்பயும் இருக்கும். ஆனால் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வச்சாதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த மூச்சை டீப்பாக நம்ம இன்ஹீலோ பண்ண முடியும் அப்படின்றது மெடிக்கல் இதில் ஒன்று. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துல சடன் பீரியடில் இருந்துட்டோம், ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சது, இனி எனக்கு பிளாக் மார்க்கு, அவ்வளோதான், ஸ்டாப், எண்டிங் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த நேரங்களில் தேவன் எதை நீங்கள் எண்டிங் நினைக்கிறீங்களோ அதிலிருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அதான் ஆதியில் தேவன் என்ன பண்ணார், அவரோட சுவாசம் ஜீவ சுவாசமாக மாற்றி மனுஷனுக்குள்ளே அனுப்பினார். மனுஷனுக்குள்ளே அனுப்புனது மூலமாக தேவன் ஜீவிக்கிற தேவனாக நமக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்,